ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு அருமையான வெஜிடபிள் ரைஸ் பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக மெஷர்மெண்ட்டோடு சூப்பராக செய்து காட்டுறேன். இங்கே அடி கனமான பாத்திரம் ஒன்று ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே குக்கர்லேயும் செய்யலாம். பாத்திரம் நல்லா சூடு ஆகிடுச்சு. தேவையான குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ பிரியாணிக்கு நான் இங்கே 100 கிராம் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இது தேவையான பட்டை, ஏலக்காய், லவங்கம், அன்னாச்சிப்பூ எல்லாமே சேர்த்துக்கிறேன். இது நல்லா லேசாக வறுத்துக்கலாம். இது கூடவே 200 கிராம் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கிலோ வெஜிடபிள் ரைஸ்க்கு 200 வெங்காயம், 200 தக்காளி ஈக்குவல் குவான்டிட்டியாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். என் வீடியோவை காந்தி தனம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி வருது. நீங்கள் அடி கொஞ்சம் கனமாக இருக்க பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா வரும் வெஜிடபிள் ரைஸு. இல்லைன்னா குக்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா வதங்கி வருது வெங்காயம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். 50 கிராம் ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஈக்குவல் குவான்டிட்டியாக நான் இங்கே அரைச்சி வச்சுக்கிட்டேன். மிக்சியில் போட்டு இதே நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்கிக்கணும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். எந்த அளவுக்கு வதக்கிறோமோ இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி. இது கூடவே கட் பண்ணி வச்ச 200 தக்காளியை சேர்த்துக்கலாம். இதே நல்லா நம்ம வதக்கிக்கலாம். மூணு பச்சை மிளகா நீட்டு வாக்கில் கீரி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம ஒரு 10 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வதக்கிக்கணும். இது கூடவே ஒரு 50 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். புதினா ஒரு பிடி அளவு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் இங்கே 1/2 கிலோக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கூட சேர்த்துக்கலாம், குறைவாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கிக்கலாம்.
நல்லா மேஷ் ஆகணும். தக்காளி நல்லா வதங்கி வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான உப்பு. கம்மியாக இருந்தால் லாஸ்ட்டாக டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம். நான் இங்கே 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவு நல்லா வதக்கிக்கணும். அரிசி நல்லா ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிடணும். நான் இங்கே பச்சரிசியை எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். 2 கிளாஸு, 1/2 கிலோ. இது கூட நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். எல்லாமே 100 கிராம் இருக்குது. உருளைக்கிழங்கு 100 கிராமு, கேரட் 100 கிராமு, பீன்ஸ் 100 கிராம் இருக்குது. இப்போ எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கி வரட்டும். வதங்கி காயெல்லாம் ஆஃப் பாயில் ஆகணும். அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த கிளாஸில் நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ அரிசி. 1 கிளாஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலரிக்கலாம். நல்லா கலரி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி விடணும். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் குறைவாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பார்த்து குறைவாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. தண்ணி இந்த டைமில் அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இங்கே பொன்னி அரிசி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எந்த அரிசினா யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் மொத்த அரிசியும் இதுமாக சேர்த்துக்கோங்க. ஒரு கலரிக்கோங்க. லேசாக கலரி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுவோம், கொதிக்க விடுவோம். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம், லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு கொதிக்க விடலாம். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம், லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு கொதிக்க விட்டுக்கிட்டேன். நல்லா அரிசி எல்லாம் பாதி வெந்து மேலே வந்துடுச்சு. தண்ணி ஒன்றும் உள்ளே இருக்குது. இந்த டைமில் நம்ம தவாவை ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். தவா வச்சுக்கிட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை மேலே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு ரெஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி இன்னும் உள்ளே சமமாக இருக்குது. அரிசியும் தண்ணியும் சமமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த டைமில் நம்ம மூடி போட்டு மூடிடணும். ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் பொறுத்து சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும்.
அதுக்கப்புறமா ரெஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கொடுக்கணும். அப்போ தான் அரிசி நல்லா வெந்து மலர்ந்து வரும். அரிசி நல்லா இருந்தால் தான் சாப்பாடு நல்லா வரும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. கரெக்டாக இருக்குது பாருங்கள். நல்ல உதிரி உதிரியாக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வெஜிடேபிள் ரைஸ் நல்லா ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நல்லா இப்படி ஒரு கலரி இன்னொரு அப்படியே மூடி வச்சிடணும். நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சாப்பாடை தேவையான அளவு. பாருங்கள், உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. குக்கரும் தேவையில்லை, வெறும் பாத்திரத்துலேயே நம்ம பண்ணிக்கலாம். நல்ல உதிரி உதிரியான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வெங்காயம் பச்சடி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். காஞ்சி தானம் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.